இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, லால்குடியிலே ஃபேமஸான ஒரு சில்லி கடைக்கு வந்திருக்கோம். வாங்க. கடை கரெக்ட்டா எங்க இருக்குன்னு வச்சுக்கங்களேன், லால்குடிக்கு வந்து 4 கிலோமீட்டர். அ எங்கன்னா டோல்கேட் ரூட்டு. அந்த ரூட்ல அண்ணன் கடை இருக்கு. கடை கரெக்ட்டா எங்க இருக்குன்னு வாங்க கிட்ட போய் பார்ப்போம். அண்ணன் கடை வந்து அந்த கடை தான். வாங்க கிட்ட போய் பார்ப்போம். அண்ணனோட கடை வந்து சின்னது தான். ஆனா வந்து அண்ணன்ட்ட இருக்க டிஷ் வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காரு. இங்க முன்னாடி தொங்க விட்டுருக்கறத பார்த்தீங்கன்னாலே தெரியும். எவ்வளோ தொங்க விட்டுருக்காருன்னு பாருங்க. அண்ணன் வந்து நம்மள வந்து 6 மணிக்கு கூப்பிட்டாரு. நம்ம வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தனால வந்து அண்ணன் கடைக்கு வந்து 8 மணிக்கு தான் வந்தோம். அண்ணன் வந்து நம்மகிட்ட சொன்னாரு, "எல்லாமே முடிஞ்சிச்சுப்பா தம்பி. லாஸ்ட்ல கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னாரு." பாருங்க. அண்ணா இது என்னதுண்ணே? போன்லெஸ்ண்ணே. இது போன்லெஸ் சில்லியாண்ணே? ஆமாண்ணே. அண்ணன் கடையில வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காங்க. இது போன்லெஸ் சில்லியாம் பாருங்க. ஒரு போன் கூட இல்ல. பாருங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே அந்த நல்ல சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பிடுற சைஸ்ல இருக்கு பீஸ்லாம். அண்ணா பக்கத்துல இது என்னண்ணே? போன்னு. இது போனாண்ணே? இது எவ்வளோண்ணே ரேட்டு? அண்ணா இது ரேட் எவ்வளவு? 130 ரூபாண்ணே. 130 ரூபாய்ண்ணே. ஓகேண்ணே. அண்ணா இது என்னண்ணே? லாலிபப் பீஸ் 15 ரூபா. பீஸ் 15 ரூபாய்ண்ணே. பாருங்க லாலிபப்லாம் வந்து எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் போனீங்கன்னா கண்டிப்பா வந்து 4 லாலிபப்பே வந்து 200 ரூபாய்க்கு மேல விற்பாங்க. ஆனா அண்ணன் கடையில வந்து 15 ரூபா தான். இருங்க அண்ணன்ட்ட வந்து ஒவ்வொரு பீஸா எடுத்து காமிக்க சொல்லி காமிப்போம். அண்ணன் கடையில வந்து லெக் பீஸ்லாம் நல்லா தரமா வச்சிருக்காரு. இந்த சைஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 400 450 கிராம் இருக்கும். ஆனா இந்த லெக் பீஸ்லாம் எவ்வளவுண்ணே? 70 ரூபாண்ணே. 70 ரூபாய்ண்ணே. கண்டிப்பா வந்து 70 ரூபாய்க்கு ஒர்த்து. ஏன்னா வந்து பெரிய பெரிய கடையில இந்த ஒரு சின்ன பீஸ கொடுத்தே 150 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஆனா அண்ணன் கடையில வந்து பாருங்க லெக் பீஸ் வந்து 70 ரூபாய்க்கு விக்கிறாரு. ஆனா இது என்னன்னா சின்ன சின்னதா படுத்து தூங்க வச்சிருக்கீங்க? காடனே. இது காடையாண்ணே? இது காடை ஒரு பீஸ் எவ்வளோண்ணே? 70 ரூபாண்ணே. அதே தானே? ஓகேண்ணே. பாருங்க அண்ணன் கடையில வந்து எல்லாமே எல்லாம் தோரணம் மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காரு. பாருங்க வரிசையில பாருங்க எவ்வளவு தொங்க விட்டுருக்காருன்னு பாருங்க. அண்ணன் கடை தான் வந்து லால்குடியிலே சரியான ஃபேமஸான கடை. அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னு இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லுவோம். பாருங்க மசாலாலாம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வீடியோல நீங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு ஜூசியா இருக்குன்னு பாருங்க. காடெல்லாம் பாருங்க நல்லா. ஆனா வந்து காடெல்லாம் நல்லா தரமா வந்து ஹாஃப் குக் பண்ணி வச்சிருக்காரு. பெரிய பெரிய கடையெல்லாம் கண்டிப்பா ஒரு காடை 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனா அண்ணன் கடையில வந்து வெறும் 70 ரூபா தான். பாருங்க 70 ரூபாய்க்கு வந்து திருச்சியில யாருமே வந்து இந்த காடெல்லாம் கொடுக்க முடியாது. பாருங்க இந்த லெக் பீஸ்ல வந்து 70 ரூபா. பாருங்க எவ்வளவு பெரிய பீஸா இருக்குன்னு பாருங்க. வாங்க கடையில இருக்க அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணே உங்க கடையில என்னென்ன சாப்பிட கிடைக்கும்? 100 சில்லிண்ணே. ஓகேண்ணே. போன்லெஸ். ஓகேண்ணே. லெகண்டை. ஓகேண்ணே. காடை. லாலிபப்ண்ணே நம்மள்ட்ட. ஓகேண்ணே. தாய்கால் முடிஞ்சுச்சு, ஈரலும் முடிஞ்சுண்ணே. ஓகேண்ணே. அண்ணே சரிண்ணே. அண்ணே நீங்க இது மாதிரி சொன்னா பார்த்தா கொஞ்சம் எடுத்து வச்சு காமிச்சீங்கன்னா கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு தெரியுண்ணே. நீங்களே பாருங்க. ஓகேண்ணே. கொடுங்கண்ணே. எவ்வளவு வருண்ணே? 100 கிராம் இவ்வளவு வருமாண்ணே? 30 ரூபாய்ண்ணே. 100 கிராம். பாருங்க 100 கிராம் வந்து 30 ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு ஒர்த்தா இருக்குன்னு. இங்க பாருங்க நல்லா மசாலா எல்லாம் சூப்பரா போட்டு வச்சிருக்காரு. ஆனா இது எவ்வளவுண்ணே? 30 ரூபாயாண்ணே? 130 ரூபாண்ணே. 130 ரூபா. கண்டிப்பா வந்து 130 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு இருக்குண்ணே நம்மள்ட்ட. குழந்தைங்க சாப்பிடுறதுக்கான இது 150 ரூபாண்ணே. அது போன்லெஸ்ண்ணே. இது போன்லெஸ் தானே? எலும்பு தோல் கொழுப்பு எதுவுமே இருக்காது. ஒன்லி கறி மட்டும் தான். ஒன்லி கறி மட்டும் தானே? அண்ணன் சொல்றத கேட்டீங்களாலே தெரியும். எலும்பு தோல் கறி எலும்பு தோல் மட்டும் எதுவுமே இருக்காது. வெறும் கறி மட்டும் இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அண்ணன் சொல்றாரு. இது எவ்வளவுண்ணே? 150 ரூபாண்ணே. 150 ரூபாய்ண்ணே. 100 வந்து 50 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. பாருங்க எல்லாமே வந்து இந்த பீஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. குழந்தைங்க சாப்பிடுறதானே? வேற என்னென்ன உங்க கடையில இருக்கு? லெக் பீஸ் இருக்குண்ணே. லெக் பீஸ் எடுத்து காமிங்கண்ணே. லெக் பீஸ்ண்ணே. அண்ணன் கடையில வந்து ஹைலைட்டே வந்து லெக் பீஸ் தான். ஆனா லெக் பீஸ் எவ்வளவுண்ணே? ஒரு பீஸ் 70 ரூபாண்ணே. ஒரு பீஸ் 70 ரூபாய்ண்ணே. பாருங்க 1 கிலோக்கு மேல இருக்கும் ஒரு பீஸ். 1/4 கிலோக்கு மேல இருக்குமாண்ணே? ஆமாண்ணே. அண்ணன் கடையில வந்து வெயிட் போட்டு காமிக்கிறீங்கண்ணே. போட்டே பாருங்க. அண்ணன் வந்து அண்ணன் கடையில வந்து 70 ரூபா. அண்ணே வெயிட் போட்டு காமிச்சிருக்கேன் அப்படியே பாருங்க. 1/4 கிலோ இருக்குண்ணே கரெக்ட்டா. அண்ணன் கடையில வந்து கரெக்டா 1/4 கிலோக்கு மேல இருக்கு. எவ்வளவுண்ணே? 70 ரூபாய்ண்ணே. பீஸ் 70 ரூபாண்ணே. வெளியில போனீங்கன்னா 100 கிராம் சில்லியே வந்து 50 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனா அண்ணன் கடையில வந்து 1/4 கிலோ படா சைஸ் லெக் பீஸ் அதே வந்து அண்ணன் கடையில வந்து 70 ரூபா தான். பாருங்க நல்லா எவ்வளவு குக் பண்ணி வச்சிருக்காங்க. வேற என்னென்ன உங்க கடையில இருக்கு? லாலிபப் இருக்குண்ணே. லாலிபப் அப்படியே வச்சு காமிச்சிருங்கண்ணே. லாலிபப் எவ்வளவுண்ணே ஒரு பீஸ்? ஒரு பீஸ் 15 ரூபாண்ணே. ஆனா மேக்ஸிமம் 2 பீஸ் தானே 30 ரூபாண்ணே. ஓகே அண்ணன் கடையில வந்து லாலிபப் வந்து ஒரு பீஸ் 15 ரூபாயா, 2 பீஸ் 30 ரூபாயா. கண்டிப்பா வந்து ஆனா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா 2 பீஸே வந்து 100 ரூபா 150 ரூபா விற்பாங்க. ஆனா அண்ணன் கடையில வந்து சீப்பா கொடுக்குறாங்கன்னு வந்து டேஸ்ட் கம்மியா இல்ல. டேஸ்ட் அண்ணன் கடையில தரமா இருக்கும். கண்டிப்பா வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல சொல்லுவோம்.
வேற என்னென்ன உங்க கடையில இருக்கு? காடை இருக்குண்ணே. காடை எடுத்து காமினே. பாருங்க 3 காடையை 100 தூங்க கிராம் வச்சிருக்காரு. ஒரு காடை 100 கிராம் வருண்ணே. ஒரு காடை வந்து 100 கிராம் வருமானே. 100 கிராம் வருண்ணே. பாருங்க அண்ணன் வந்து நம்ம சொல்றதுக்காக எல்லாமே வெயிட் போட்டு உங்களுக்கு லைவாவே 100 கிராம் காமிக்கிறாரு. வருண்ணே காடை. எவ்வளவுண்ணே? 70 ரூபாயாண்ணே. 70 ரூபா தானே. பாருங்க பெரிய பெரிய கடையெல்லாம் போனீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து 150 ரூபாய்க்கு மேல விற்பாங்க. ஆனா அண்ணன் கடையில வந்து பாத்தீங்கன்னா வெறும் 70 ரூபா தான். பாருங்க வீடியோல பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க நல்லா சூப்பரா தரமா இருக்கு. எல்லாம் ஹாஃப் குக் பண்ணி சாப்பிடுற கண்டிஷன்ல வச்சிருக்காரு. அண்ணன் வந்து அண்ணன் ஒரு காடை போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். அண்ணன் எண்ணெயில குளிப்பாட்டி கையில கொடுத்துருவாரு. 70 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. அண்ணா வேற என்னென்ன இருக்கு? ஈரல் இருந்துச்சு முடிஞ்சுண்ணே. ஈரல் முடிஞ்சிருச்சானே? ஈரல் தலைகால் முடிஞ்சுண்ணே. ஓகேண்ணே. ஈரல் அதே ரேட்டு 30 ரூபா 100. ஈரல் 130 ரூபாயாண்ணே. தலைகால் செட்டு 10 ரூபாண்ணே. 2 காலு ஒரு தலை. 2 காலு ஒரு தலை 10 ரூபாயாண்ணே. முடிஞ்சுண்ணே ஒரு செட்டு. ஓகேண்ணே. வந்து கஸ்டமருக்காக ஒரு காடை ஒண்ணு எண்ணெயில குளிப்பாட்டி இறக்கிட்டாரு. வாங்க முன்னாடி போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க எண்ணெயில அண்ணன் நல்லா முதக்க வர்றாரு. நல்லா நீந்திக்கிட்டு இருக்கு. ஆனா தூக்கி காமிங்கண்ணே. இங்க பாருங்க எப்படி குளிச்சிருக்குன்னு பாருங்க. தரமா இருக்கு. கலர் பாத்தீங்கன்னாலே தெரியும். அண்ணன் தான் இந்த காடை பொரிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் எங்க கடை லொகேஷன் கரெக்டா கேட்போம். அண்ணன் சொல்லுவாரு. சாப்பிடுறீங்களா பார்சலானே? கஸ்டமர் எல்லாம் பாருங்க எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. கரெக்டா இந்த கடை கரெக்டா உங்களுக்கு எங்க இருந்துன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம இந்த வீடியோ யாரும் பார்க்காதீங்க. அண்ணன் கடை தான் வந்து டோல்கேட்ல சரியான டோல்கேட் டு லால்குடி ரோட்ல அண்ணன் கடை தான் ஃபேமஸான கடை. பாருங்க அண்ணன் கடை வந்து ஒரே பிஸியா இருக்கு. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அண்ணன் கடைக்கு வந்து எப்போதுமே ரெகுலர் கஸ்டமர் தான் அதிகம். பாருங்க நல்லா காடையை குளிப்பாட்டி முடிச்சு எடுத்துட்டாரு. அண்ணன் வந்து அடுத்து வந்து சில்லி போறாரு. பாருங்க கஸ்டமர்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 50 பாருங்க அது என்னண்ணே? பெப்பரானே? ஓகே மிளகு தூள்ண்ணே. மிளகுத்தூள் ஓகே. அண்ணன் சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும். ஒரிஜினல் மிளகுத்தூள் தான் அண்ணன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கடையில வந்து ஒரு கஸ்டமர் காடை வாங்கியிருக்காரு. காடை எப்படி இருக்குன்னு கேட்போம். தம்பி காடைல எப்படியா இருக்கு? சூப்பரா முருகலா இருக்கு. நான் டெய்லி இங்க தான் வாங்குறோம். இங்க பாருங்க தம்பி வந்து கையிலேயே வச்சிருக்காரு. டேஸ்ட் எப்படியா இருக்கும்? சூப்பரா இருக்கு. ஓகே. எவ்வளவு நாளே அண்ணன் கடையில சாப்பிட்டுட்டு இருக்க? ஸ்கூல் முடிஞ்சோடனே இங்க வந்துருயா? அண்ணன் கடைக்கு வந்து ஸ்கூல் கஸ்டமர் வந்து ரொம்ப அதிகமாட்டுக்கு. பாருங்க அந்த தம்பி சொன்னதை கேட்டீங்கனாலே தெரியும். அண்ணன் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அண்ணன் முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து கடை எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்போம். அண்ணே அண்ணே உங்க கடை கரெக்டா எங்கண்ணே லொகேட் ஆயிருக்கு? நம்ம நம்பர் 1 டோல்கேட்ல இருந்து லால்குடி பைபாஸ் ரோட்ல மாந்துறை அருகே நகர் ரோடு வளைவுனே. பஞ்சாயத்து ஆபீஸ் போடுக்கு நேரானே. பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கானே. அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னா பஞ்சாயத்து ஆபீஸ். பாருங்க இது எங்கன்னா டோல்கேட் டு லால்குடி ரோட்ல அண்ணன் கடை வந்து பஞ்சாயத்து ஆபீஸுக்கு அப்படியே சைட்ல வந்தீங்கன்னா அண்ணன் கடை வச்சிருக்காரு. யாராவது லால்குடி சைடு போனீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் கடையில் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அண்ணே உங்க கடையில நமக்கு ஃபேமஸான ஒரு 2 திங்ஸ் போட்டு கொடுங்கண்ணே. ஓகேண்ணே. அண்ணன் வந்து அண்ணன்ட்ட சொல்லியாச்சு. நமக்காக அண்ணன் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. வாங்க வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சாப்பிடுறீங்களா பார்க்கலாம். கடையில வந்து ஒரு கஸ்டமர் ஒருத்தவர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ அண்ணன் கடையில வந்து நல்லா டேஸ்டா இருக்குமா ப்ரோ? அண்ணன் கடையில தரமா இருக்கும் ப்ரோ. ஓகே நம்ம இங்க வந்து பார்சல் வாங்குவேன். ஓகே ப்ரோ. சிக்கன் தரமா இருக்கும். வேணா நீங்க ஒரு பிளேட் வேணா சாப்பிட்டு பாருங்க. நீங்களே மேம் வந்துருவீங்க. திருச்சி டு லால்குடி போற லைன்ல வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ. அண்ணன் ப்ரோ சொன்னதை கேட்டீங்கனாலே தெரியும். நம்ம வந்து அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவர் கஸ்டமர் ஒருத்தர் பார்த்தாலே தெரியும் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. இங்க பாருங்க டேஸ்ட் எல்லாம் எல்லாமே தரமா இருக்கும் நினைக்கிறேன். அண்ணா நமக்கு போட்டுருங்கண்ணே. ஓகேண்ணே. நம்ம திருச்சி டு லால்குடி சைட்ல மாந்திர மட்டும் தான் கிடைக்கும். மாந்திர லைன்ல கிடைக்கும். மாந்திர பயலுங்க. சூப்பர் ப்ரோ. சொன்னீங்களே தெரியும். நல்லா மதுரை ஸ்லாங்ல தரமா பேசுறாரு. இந்த லெவு கூட 70 ரூபா ப்ரோ. 70 ரூபாய் ப்ரோ. பாருங்க 70 ரூபாய்க்கு எவ்வளவு பெரிய லெக் வச்சிருக்கானே. அண்ணன் வந்து வாங்கியாச்சு. பாருங்க கடையில இருந்து சில்லி வாங்கியாச்சு. பாருங்க வந்து அண்ணன் வந்து பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ணன் கடையில சில்லி வாங்கியாச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்.
அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த சில்லில தரமா தெரியுது. அண்ணன் நமக்கு வந்து நொறுக்கி விட்டுருக்காரு, சில்லி தரமா போட்டு கொடுத்துருக்காரு. யாராவது லால்குடி டு டோல்கேட் ரோட்ல வந்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோக்கு அடியில போட்டு விடுறேன். யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டேஸ்ட் நல்லா நொறுக்கி விட்டாரு. கண்டிப்பா யாராவது வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னு சொல்லுவேன். திருச்சியிலே வந்து இந்த ரேட்டுக்கு வந்து லெகண்ட் யாருமே தர மாட்டாங்க. அப்படியே கிட்ட வாங்க, உங்களுக்கு காமிக்கிற வீடியோல எவ்வளவு பெருசுன்னு. இங்க பாருங்க, ஒரு ஜாருக்கு இவ்வளவு பெரிய லெகண்ட் எங்கேயாவது வந்து 75 ரூபாய்க்கு கொடுத்தா என் பேரே மாத்திக்கிறேன். 70 சாரி ப்ரோ, அண்ணன் வந்து சாரி கொஞ்சம் மிஸ்டேக். அண்ணன் வந்து 70 ரூபாய்க்கு தராரு. அண்ணன் நம்ம ஃபாலோவரை வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அண்ணன். கண்டிப்பாண்ணே. அண்ணன் கடையில வந்து நம்ம ஃபாலோவர்னு சொன்னீங்கன்னா அண்ணன் வந்து இந்த லெகை வந்து 65 ரூபாய்க்கு கொடுப்பாரு. 5 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு மேல அண்ணன் வந்து டிஸ்கவுண்ட் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்ணன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லுங்க, இன்னும் அண்ணன் தரமா உடச்சு கொடுப்பாரு விலைய. அண்ணனோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.